தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சரித்திர சாதனை பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி இருக்கும் நிலையில் ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற சூழல் இருந்தது. இந்த நிலையில்தான் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் காங்கிரசின் ஆதரவை கேட்டு கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தை ஏற்றுக்கொண்ட காங்கிரஸ் நிபந்தனையுடன் கூடிய ஆதரவை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு அளிப்பதாக அறிவித்திருக்கிறது. இந்திய அரசியலமைப்பில் நம்பிக்கை இல்லாத வகுப்புவாத சக்திகளை கூட்டணியிலிருந்து வெளியே வைக்க வேண்டும், உள்ளாட்சி தேர்தலில் கூட்டணி, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு உள்ளிட்ட நிபந்தனைகளோடு காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தன்னுடைய ஆதரவை அளித்திருக்கிறது. இதன் மூலம் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகம் இடையேயான கூட்டணி உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் பெயரில் வெளியான அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்கள், குறிப்பாக இளைஞர்கள் மிக தெளிவான வலுவான தீர்ப்பை அளித்து அடுத்த அரசை அமைப்பதற்காக விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களின் இந்த தீர்ப்பை மதித்து பாதுகாத்து நிறைவேற்றுவது எங்களின் அரசியலமைப்பு கடமையாகும். அதன்படி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியும் காங்கிரஸ் சட்டமன்ற குழுவும் அரசு அமைப்பதற்காக தமிழக வெற்றிக் கழகத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்க தீர்மானித்துள்ளன என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் இடையேயான புதிய கூட்டணி காரணமாக 10 ஆண்டுகளாக வெற்றி கூட்டணியாக இருந்து வந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி முடிவை சந்தித்திருக்கிறது. இதற்கு திமுக தன்னுடைய கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் இடையேயான கூட்டணி இந்தியா கூட்டணியின் முகத்தை மாற்றும் என்று கணிக்கப்படுகிறது. காரணம், ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் நிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் 2 தொகுதிகளிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலா 2 இடங்களிலும் வெற்றி பெற்றிருக்கின்றன. காங்கிரஸ் 5 இடங்களை கைவசம் வைத்திருக்கிறது. ஆகையால் இந்த கட்சிகள் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்தில் 118 இடங்களை தவேக பெற்று ஆட்சி அமைக்கும் என்பது உறுதியாகி இருக்கிறது. இதனால் தமிழகத்தில் இந்தியா கூட்டணியின் முகம் மாறும் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். அத்துடன் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கூட்டணியின் காரணம் குறித்து பேசும்போது 2026 தேர்தலில் திமுக மற்றும் அதிமுக சந்தித்த வாக்குச்சரிவும் இளைஞர்களிடையே விஜய்க்கு இருக்கும் அபரிவிதமான ஆதரவுமே காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் சென்றதற்கான காரணமாக சொல்கிறார்கள்.